எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரில, விசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம எழில் மாட்டுக்கும் வந்து ஸ்வேதாங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. நான் வந்து இந்துமதியோட தங்கச்சிங்கிறத அவங்க வேற யார் மூலியமாவது வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அப்படியா, உங்களை தாங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் ஸ்வேதா, நீங்கள் வாங்க, நான் தான் உங்களோட அக்கா வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட அக்கா வீட்டுக்காரனா, இருப்பினும் வந்து நான் எப்படிங்க நம்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்காக வந்து ஒரு பெரிய குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்வேதாங்கிறவங்கள வந்து வண்டியில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு எழில் வந்து சந்தோஷமாக ஃபோன் அடித்து வச்சிடுறாங்க. ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறான், என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வராங்க. யாருப்பா அது வந்திருக்கிறது உன் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க தாம்மா ஸ்வேதா, இந்துவோட தங்கச்சி, நான் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி எழில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க தான் என்னோட மனைவி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மனோகரின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க நம்ம எழில். இனிமேட்டு இவங்கள சித்தின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, சித்தியா, அம்மாவோட தங்கச்சி அப்படின்னா இவங்க எங்களுக்கு அம்மா மாதிரியான்னு சொல்லி அபி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஆமாம்ப்பா அப்படி தான், இருப்பினும் நீங்கள் சித்தின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் இந்துவோட பசங்கன்னு சொன்னோன்னே, வாங்க பசங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்லேத்தாங்கிற ஒருத்தவங்க. அப்படியே வந்து சரிம்மா, இவங்கள பத்திரமா பார்த்துக்கங்க, அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சுன்னு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து எழில் மாட்டுங்க கிளம்புறாங்க. அப்பாடா, இந்துமதியோட தங்கச்சி வந்து வந்தாச்சு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆசையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்றிடலான்னு நம்ம சுடர் வந்து நினைக்கிறாங்க. சுடர் தான் வந்து இந்துவோட தங்கச்சி. ஆனால் இவங்க யார் சொல்லி வந்திருக்காங்கன்னு சின்னதாக இப்போ ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனோகரிக்கு இந்த விஷயம் வந்து நல்லாவே தெரியும்ல. ஏன்னா இந்துமதியோட தங்கச்சி சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே ஒரு வார்த்தை வந்து டேரெக்டாக வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்வேதாவும் மனோகரியும் வந்து லைட்டாக இடிச்சுக்கிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனோகரி வந்து கேட்குறாங்க. நான் யாரா? கீழே தான் எழில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். நான் தான் இந்துவோட தங்கச்சி, பேர் ஸ்வேதா. ஏய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து கை தூக்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 2 பேரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மனோகரி சொல்லி தான் வந்து ஸ்வேதாங்கிறவங்க வந்து வந்திருக்காங்க போல இருக்கு. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இனிமேட்டு வந்து எழில வந்து சுடர் தான் தங்கச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இந்து இருக்கிற மரியாதை அப்படியே வந்து சுடருக்கும் வந்துடும். சுடராலேயும் வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருவா. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்மளா ஒரு ஆளை வந்து செட் பண்ணி இவங்க தான் ஸ்வேதாங்கிற அளவுக்கு இந்துவோட தங்கச்சின்னு ரெடி பண்ணுவான் தான் இவங்கள வந்து வர சொல்லியிருக்காங்க. உன்னோட நடிப்பு எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் பேரில் வந்து சொத்து எல்லாம் முக்கால்வாசி சொத்துக்கிட்ட எழுதி வைப்பாங்க. அது எழுதி வைக்கிற அளவுக்கு உன் மேலே நம்பிக்கையோடு நீ நடந்துக்கணும். சொத்து எடுத்தோன்னே கொடுத்தா நீ வேண்டாங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மனோகரி. சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கான ஷேர் வந்து கரெக்டாக வந்துடும், சரியா? இந்த சொத்துக்காக தான் இத்தனை நாளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சொத்து மட்டும் பத்தாது, எழிலோட என்டையர் சொத்தும் எனக்கு வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மனோகரி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு நம்ம அமைதியாக பொறுமை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஸ்வேதாவும் ஒரு பக்கம் நம்ம மனோகரியும். இந்த விஷயத்த வந்து இந்துமதி எப்படி இருந்தாலும் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சக்தி வந்து கிடைக்கணும். தீபா கண்ணுக்கு வந்து தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்தி கொடுத்துருவாங்க நம்ம தீபா. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்விஸ்ட் வந்து எப்போ வந்து பிரேக் ஆகுது. இந்துமதியோட தங்கச்சி உண்மையிலேயே வந்து சுடர் தாங்கிற விஷயம் எழிலுக்கு எப்போ தெரிய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.